திருச்சி மாநகரில் 81 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருச்சி மாநகர் மேலப்புலி வார்டு சாலையில் உள்ள மரக்கடை உட்பட 81 கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். ஒரு வருடத்திற்கும் மேலாக அறிவுறுத்தியும் 81 கடைகளும் ரூபாய் 50 கோடி வரை வாடகை தொகையை தரவில்லை என புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் அனைத்து கடைகளையும் இழுத்து மூடி சீல் வைத்ததால் தற்போது பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சி மாநகரில் 81 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜன் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். திருச்சி மாநகரின் மிக முக்கியமான கடைவீதி பகுதியாக செயல்படக்கூடியது ஈபி சாலை, ஈபி ரோடு சாலை. இந்த பகுதியில் சுமார் நூற்றுக்கணக்கான கடைகள் இப்பகுதியில் இருக்கின்றன. மரக்கடைகள், அதாவது மரம் சார்ந்த அந்த பொருட்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் உள்ளிட்ட ஏராளமான அந்த வீட்டு உபயோக, அதாவது பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இரும்பு பொருட்கள் என ஏராளமான பொருட்களின் கடைகள் இங்கு இருக்கின்றன. இப்பகுதியில் சுமார் ஒரு வருடத்திற்கு மேலாக இங்க இருக்கக்கூடிய கடைகளுக்கு அதாவது வரி பணமானது, வாடகை பணமானது கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து அதிரடியாக நடவடிக்கை எடுத்துள்ள திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் இப்பகுதியில் இருக்கக்கூடிய 81 கடைகளை திடீரென பூட்டி சீல் வைத்திருக்கின்றனர். இதன் காரணமாக இப்பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு ஒரு பரபரப்பான ஒரு சூழலானது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய 81 கடைகளுக்கும் 50 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் நிலுவையில் இருப்பதாக தெரிகிறது. தொடர்ந்து இந்த பணத்தை அவர்கள் கொடுக்கப்படாத பட்சத்தில் மாநகராட்சி முடிவு எடுத்து இது குறித்து நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிமன்றமும் அறிவிக்கக்கூடிய நிலையில் திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் தற்பொழுது இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து திருச்சி மாநகராட்சிக்கு நில வாடகை செலுத்தப்படாத காரணத்தினால் வழக்கு ஆனது பதிவுபட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டும் அவர்கள் அதற்கு செவிசாய்க்காத காரணத்தினால் ஒரு வருடத்திற்கு மேலாக இப்பொழுது அறிவுறுத்தியும் விதிமுறைப்படி இன்று கடைகளுக்கு சீல் வைப்பதாக, தொடர்ந்து அந்த கடைகளுக்கு போஸ்டர்கள், அந்த அறிவிப்புகளை அங்கு கடைகளில் ஏற்றி கடையை பூட்டி சீல் வைத்திருக்கின்றனர். தொடர்ந்து கடையில் பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த கடை ஊழியர்களையும் நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் விதிமுறைகளை மீறி தொடர்ந்து பணம் செலுத்தாத காரணத்தினால் 81 கடைகளுக்கு இப்பகுதியில் சீல் வைத்திருக்கக்கூடிய சம்பவமானது தற்பொழுது திருச்சி மாநகரில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தராஜ்.